ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு, எனக்கு அந்த அம்மா வந்து உள்ளுக்குள்ளே சொல்லிச்சு என் சாவில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாதியில் போய் உட்காந்துருக்காரு. 30 ரூமை வாடகைக்கு எடுத்து அதில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி இவங்கெல்லாம் தெரிஞ்சு ஸ்டார் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வர வச்சு அந்த ஸ்டார் ஹோட்டல் தரத்தில் சாப்பிட்ட பணம் தான் 2 கோடி. இன்னைக்கு எல்லாருக்கும் மகளிர் சுயஉதவி குழு ஆரம்பிச்சு வந்தது கலைஞர். அவரும் முதலமைச்சர் தன்னை ஒரு விவசாயின்னு சொல்லிட்டு தலையில் தாக்கா கட்டிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கும் அவர் உறவினருக்கும் 3000 4000 ஏக்கர் திறந்தோப்பு இருக்குது. அதை அவர் முதல்ல கொடுக்கலாம். நான் வேளாண் சட்டத்தை ஆதரிக்கேன், இதை முழுமையாக விவசாயிக்கு நல்லது, நானும் ஒரு விவசாயி, முதல் கையெழுத்து நான் போடுறேன், அம்பானிக்கு என் 100 ஏக்கர் திறந்தோப்பை குத்தையை கொடுக்குன்னு அவர் சொன்னால் அவர் மனுஷன். பொறுப்பாளர் அண்ணாச்சி அண்டா ராதாகிருஷ்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் திரு ஜெயக்கொடியானன் ஒன்றிய செயலாளர் அவர்களின் ஏற்பாடுகளை இணைய நடவடிக்கை கொண்டிருக்கின்ற இந்த கிராம சபை கூட்டம், அதாவது மக்கள் கிராம சபை கூட்டம் அதிமுகவை நிராகரிப்போம் இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைவரும் வருவார்கள் என வரவேற்கிறேன். முதலில் நீங்கள் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் அதிக வாக்குகள் திருமதி கனிமொழி அக்காவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள், அதற்கு நன்றி. அதன்பின் நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் நமது திமுக வேட்பாளர் அண்ணன் சண்முகா அவர்களுக்கும் அதன்பின் நின்ன எனக்கு உள்ளாட்சி தேர்தலில் அதிக வாக்குகள் அளித்த உங்களுக்கு முதலில் எனது மீண்டும் ஒரு முறை எனது நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் எப்படியோ இப்போ கொஞ்ச நாளாக இந்த கனிமொழியக்கா வந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் முழு மூச்சா கொஞ்சம் திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கிறீங்க, அதுக்கு நன்றி. இருந்தாலும் இப்போ ஊழல் பற்றி நிறைய பட்டியலிட்டு சொன்னாங்க, எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஊர்லேயே கோடிக்கணக்கான ஊழல் நடந்திருக்கு, யாருக்கா தெரியுமா? உங்கள் ஊரில் இந்த அவுட்டரில் ஒரு டேங்க் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது கட்டி 5 வருஷத்துக்கு முன்னால் டெண்டர் விட்டுருக்காங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி பணம் வாங்கிட்டாங்க. ஆனால் யாருக்காவது ஒரு குடம் தண்ணி கிடைச்சிருக்கா? உங்கள் ஊர் கொலைகள் சுற்றுவட்டார் எல்லாருக்கும் பணம் செலவழிச்சாச்சு, எல்லாம் பணத்தை எடுத்துகிட்டு போயாச்சு, ஒரு குடம் தண்ணி கூட இன்னும் நமக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்கு நல்லி பிறக்கிறவங்களுக்கு கொலைகள் ஒருத்தர் போட்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் ஆற்று தண்ணி வருது, அதுக்கு ஒருத்தர் திறக்கிறவர் இருக்காரு, அதுக்கு ஒருத்தருக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இது ஊழலா இல்லையா? உங்கள் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு, மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நடந்திருக்கு. இதை கேட்கணுமா இல்லையா? ஆற்று தண்ணி இன்னைக்கு நம்ம குடம் 10 ரூபாய்க்கு வாங்குறோம். ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாலே கூட்டு குடிநீர் திட்டத்தின்படி எல்லாருக்கும் தண்ணி வழங்கினதா அந்த அறிக்கை சொல்லுது. அதாவது பணம் வாங்கியாச்சு, பணம் வாங்கினா நமக்கு தண்ணி கிடைச்சிருக்கணும் இல்லையா? 1 வருஷம் ஆச்சு, ஒரு 2 பேர் வருவாங்க, ஒரு 2 இடத்துல தோண்டுவாங்க, இன்னும் சரியா போச்சுன்னு சொல்லி 1 வருஷமா நடக்குது. அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், வேலை முடிஞ்சிருந்தேன், ஆனால் சின்ன ரிப்பேர் பார்க்குறதுக்கு 1 வருஷம். அவங்களுக்கு இந்த அரசு ஒழுங்காக பணம் கொடுக்குறாங்கன்னா இப்போ அவன் வேலையை முடிச்சு நமக்கு தண்ணி கொடுத்துருப்பான். அதனால இது வந்து நம்ம ஊரில் நடந்தது, வெளியெல்லாம் போய் ஊழலை பற்றி விசாரிக்க வேண்டாம். நம்ம ஊரில் நடந்த ஊழல் இது. நம்ம இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் ஊரில் வேற ஒரு பிரச்சனை இருந்ததுனால இதை கவனிக்கல. வர திங்கக்கிழமையிலேருந்து இந்த திங்கள்லேருந்து அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து இதை முழு மூச்சா நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுவோம். அப்படி ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரலன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தங்கி இருக்கிற குடியிருக்கிற போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். நமக்கு செலவழித்த பணத்தில் நமக்கு வந்து தண்ணி சேரலன்னு நம்ம கேட்குற உரிமை இருக்கு. அதே மாதிரி வரி பணம், மக்கள் வரி பணம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பணக்காரன் கேட்கறது தான் வரின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு. நம்ம தான் அதிக அளவு வரி கட்டுறோம். காலையில் எந்திரிச்சோடனே டீ போடுறோம், அதில் உள்ள சீனிக்கும் வரி கட்டுறோம், 10% 18%. அந்த டீ தூளுக்கும் வரி கட்டுறோம். ஒவ்வொரு செலவும் நம்ம கையிலிருந்து போகிற ஒவ்வொரு ரூபாய்க்கு நம்ம வரி கட்டுறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் மகளிர் சுயஉதவி குழு ஆரம்பிச்சு வந்தது கலைஞர். ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் கடன் வாங்குறோம், கடன் வாங்கி செலவு பண்ணுறோம். நம்ம வாங்குறது கடன், ஆனால் வாங்குற செலவுக்கு நம்ம வரி கட்டிடுறோம். அப்போ நம்ம வரி பணம் ஊழல் செய்யப்படுது. நம்ம வேற ஏதோ பணக்காரன் செய்யலாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம பணம் தான். டெய்லி நம்ம 100 ரூபா செலவழிச்சோம்னா அதில் கிட்டத்தட்ட 10 ரூபாயிலிருந்து 18 ரூபா ஜிஎஸ்டி வரியாக கட்டுறோம். சிலருக்கு 10% இருக்கும், 18% இருக்கும். இவ்வளோ ரூபா நம்ம செலவழிக்க ஒரு சோப்பு என்ன செலவழித்தாலும் சரி, நம்ம கையில் வந்து பணம் வெளியே போயிட்டோம்னா அந்த ரூபாயில வந்து 10% 18% அரசாங்கத்துக்கு போகுது. அதே மாதிரி இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கொரோனா ஆரம்பிச்சது. போன மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா யாரும் எங்கேயும் வெளியே போக முடியாது. காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரை தான் கிட்டத்தட்ட காய்கறி கடையும் மளிகை கடையும் திறந்துருந்துச்சு. அப்போது பெரிய பெரிய கார் கம்பெனி எல்லா கம்பெனியும்
பேர் தான். ஆனால் அந்த விவசாயி மட்டும் காய்கறியும் இந்த அரிசி பொருட்களை கொண்டு விட்டு அந்த பலசரக்கடையும் இது நடந்துட்டு இருந்துச்சு. அவன் 3 மாதம் தூங்கிட்டு இருந்தான். எல்லா தொழிலையும் விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தான். ஓஹோ, இதுதான் டெய்லி வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு பிறகு பெரிய பெரிய கம்பெனிக்காரெல்லாம் மோடிக்கிட்ட சந்திச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வேளாண் சட்டத்தை கொண்டு வரான். ஏன் இதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வேளாண் சட்டம், நமக்காக இல்லை. உதாரணத்துக்கு வேளாண் சட்டத்தில் 3ல் 2வது சட்டம் எப்படின்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங். அதான் நம்ம ஒருத்தருக்கு 2 வருஷம் குத்தகை கொடுப்போம். அவன் வந்து கம்பெனிக்காரன் 15லேருந்து 20 வருஷம் குத்தகை எடுப்பான். குத்தகை எடுப்பான்னா ஒரு மலையில கிட்டத்தட்ட 80% நிலத்தை எடுத்துருவான். நிலத்தை எடுத்துருவான்னா நம்ம சம்மதத்தோட அந்த பைக் வாங்க 100 கையெழுத்து போடும். அதே 100 கையெழுத்தை வாங்கிட்டு 20 வருஷத்துக்கு வாங்கிடுவான். ஆனால் நமக்கு ஒழுங்கா தரல, பணம் தரலன்னா அந்த சட்டத்தின்படி ஒரு இடம் கிடையாது. அரசாங்கம் உள்ள தலையிட முடியாது, கோர்ட்டு தலையிட முடியாது. அந்த கம்பெனிக்கும் நமக்கும் உள்ளது. ஒரு பைக் வாங்கினா நமக்கும் கம்பெனிக்காரனுக்கும் தான் பிரச்சனை. இதை போய் நீங்கள் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கும் போக முடியாது. அதே மாதிரி தான் வேளாண் சட்டத்தில் அந்த 2வது சட்டத்தில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஒரு மழையை 80% எடுத்துட்டாங்கன்னா மழை ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். மீதி உள்ள விவசாயம் பண்ண முடியாது. இதே தான் அவரு முதலமைச்சர் தன்னை ஒரு விவசாயின்னு சொல்லிட்டு தலையை தாப்பாக கட்டிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கும் அவர் உறவினருக்கும் 3000-4000 ஏக்கர் திறந்தோப்பு இருக்கு. அதை அவர் முதல்ல கொடுக்கலாம். நான் வேளாண் சட்டத்தை ஆதரிக்கேன், இதை முழுமையாக விவசாயிக்கு நல்லது, நானும் ஒரு விவசாயி, முதல் கையெழுத்து நான் போடுறேன், அம்பானிக்கு என் 100 ஏக்கர் திறந்தப்ப குத்தகை கொடுக்குன்னு அவர் சொன்னால் அவர் மனுஷன். அவர் ஒன்றும் செய்ய மாட்டானா, அப்போ விவசாயிகள்லாம் செய்யணுமா? இது நம்ம சைடு இந்த பாதிப்பு தெரியல. ஆனால் பஞ்சாப் சைடு வந்து உருளைக்கிழங்கு முதல்ல இதே மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் போட்டு உருளைக்கிழங்கு விலை மழையுன்னு போட்டு போயிட்டான். இப்போ திரும்ப அந்த விவசாயி நிலத்தையும் கொடுக்க மாட்டேங்கான். 15 வருஷம் நீ சர்டிஃபிகேட் இருக்கு, நீ உள்ளே போகக்கூடாதுங்க. அதே மாதிரி குட்டையும் கொடுக்க மாட்டான். விவசாயி நிலம் பெருசாக கிடக்கு. இப்போ நம்ம நிலத்தை ஒரு ஆள் கட்டுரை தரலன்னா நம்ம வெளியே போய் அடுத்தாலும் கொடுப்போம். ஆனால் 15 வருஷம் நம்ம நிலத்தை வேறு அவனும் எடுக்க மாட்டான், வேற ஒன்றும் செய்ய முடியாது, உடன்பாடாயிடும். இதே மாதிரி தான் அங்கே நடந்து அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இது ஒன்று தெரியலன்னாலும் நம்ம இன்னும் அமைதியாக இருக்கோம். அது இவ்வளோ பிரச்சனைக்கும் அவரை இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலாம் மத்திய அரசு. அதே போல் இந்த அம்மா உங்களுக்கெல்லாம் டிவி பார்த்துருங்க, 2 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டாங்கன்னு. அது உண்மைதான். அந்த அம்மா மட்டும் சாப்பிடலை. அதாவது நம்ம இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் நமக்கு உறவினர்கள் என்ன செய்வோம், நம்ம ஹார்லிக்ஸ் இல்லைன்னா ஒரு 2 பழம் வாங்கிட்டு போவோம். ஆனால் அது அப்படி இல்லை. அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் வச்சு அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 30 ரூமை வாடகைக்கு எடுத்து அதில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி இவங்கெல்லாம் தங்கி ஸ்டார் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வர வச்சு அந்த ஸ்டார் ஹோட்டல் தரத்தில் சாப்பிட்ட பணம் தான் 2 கோடி. அந்த அம்மா பேரை சொல்லி அந்த இவங்க கூட உள்ள அமைச்சர் கொட்டடிச்ச செலவு தான் 2 கோடி. 2 கோடி ரூபா செலவழிச்சது உண்மைதான். ஆனால் அந்த அம்மா தவறின பிறகு ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு, எனக்கு அந்த அம்மா வந்து உள்ளுக்குள்ளே சொல்லிச்சு என் சாவில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாதியில் போய் உட்காந்துருக்காரு. சமாதியில் உட்காந்தோன்னா மக்கள்லாம் நம்புகிறாங்க, இந்த அம்மா இவர் மனசில் இந்த அம்மா ஏதோ சொல்லியிருக்குன்னு. 10வது நாள் அவருக்கு என்ன செய்கிறாங்க, துணை முதல் பதவி கொடுத்தாங்க. துணை முதல் பதவி கொடுத்த உடனே எல்லாம் மறந்து போச்சு இவருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா சாவில் மர்மம் ஒன்றுமே இல்லை. 4 வருஷம் ஆச்சு. யாராவது விசாரித்தாங்களா? ஒரு நபர் விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கு. உண்மையான அவர் இதாக இருந்தால் ஓபிஎஸ்ஐ இணைஞ்சிருக்கணும். இப்போ அவர் கையில் பதவி இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அதை ஒரு விசாரணை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவரும் கொண்டாட மாட்டேங்காரு. ஆனால் தளபதியார் சொல்லியிருக்காரு, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு முதல்வர், அவருடைய சாவின் மர்மத்தை அவர் நம்ம தளபதியார் வந்து தான் விசாரணை பண்ணணும்னு இருக்குது. இன்னொன்று, இந்த எடப்பாடியார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது அம்மாவின் அரசு, இது அம்மாவின் அரசு அப்படின்ட்டு. அந்த அம்மாவின் அரசு, அந்த அம்மாவும் அவங்க தோழியும் ஊழல் பண்ணி தான் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அதே இந்த அம்மாவின் அரசு ஆட்சி செய்கிறவங்களும் வருங்காலத்தில் தளபதியார் ஆட்சிக்கு வந்தவுடன் இதே மாதிரி வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறை செல்வார்கள். வருங்காலங்களில் நீங்கள் தளபதியை முதல்வர் ஆக்கினால்தான் நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து எல்லா நலத்திட்டங்களும் கிடைக்கும். அதனால் வருகின்ற பொது தேர்தலில் தளபதியார் யாரை கைகாட்டுறாங்களோ அவங்களுக்கு
பெருவாரியான வாக்குகள் உதயசீரன் சின்னத்தில் அளித்து அதிக ஓட்டு இந்த வட்டாரத்தில் நம்ம சேரவரகால் மடத்தில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களெல்லாம் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.